எழுத்துகள் இரண்டு வகைப்படும். அவை முதல் எழுத்துகள், சார்பு எழுத்துகள். முதல் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகளாகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்கிறோம். சார்பு எழுத்துகள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய். ஆய்தம். உயிரளப்படை. ஒச்சளப்படை. குற்றியலிகரம். குற்றியலுகரம். ஐகார குறுக்கம். ஹௌகார குறுக்கம். மகர குறுக்கம். ஆய்த குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மெய், ஆய்தம் ஆகிய 2 சார்பெழுத்துகள் பற்றி காண்போம். உயிர்மெய். மெய் எழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தின் ஒலிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். ஆய்தம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கெனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆய்த எழுத்து சார்பெழுத்து ஆகும்.